காதலிக்கும் போது இனிக்கிற உறவுகள் கல்யாணத்துக்கு பிறகு கசந்து போயிருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, காதலிக்கும் போது நம்ம கவிஞனாக வாழ்ந்துருப்போம், ஒரே கவிதையை எழுதி தள்ளி இருப்போம், மானே தேனே அப்படிலாம். கல்யாணத்துக்கு பிறகு அதுக்கெல்லாம் இங்கே நேரம் நமக்கு இருக்க போகுது, அது யோசிக்க கூட டைம் இருக்காது இல்லை. ஆனால் மனைவிகள் அப்படி இல்லை, அதை எதிர்பார்ப்பாங்க. இப்பவும் மானே தேனே புகழணும்னு எதிர்பார்ப்பாங்க. புகழணும், வேறு வழி இல்லைனாலும் புகழணும். நீ தாம்மா என் உசுறு, மற்றது எல்லாமே எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, உன்னுடைய அந்த அழகான கூந்தல் கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அழகான பெரிய நீல கூந்தல் அப்படி சொல்லிடணும். நீ வைக்கிற அந்த பிரியாணி இருக்குது பார்த்தியா, அந்த டேஸ்ட்டு குஸ்கா மாதிரி தான் இருக்கும், ஆனால் செம டேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லணும். அவங்க வீட்டு சொந்தக்காரங்கள அவங்கள்ட்ட சொல்லாமல் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். அவங்க சொந்தக்காரன் மட்டும்தான், தப்பி தவிர்த்து விட நம்ம சொந்தக்காரன் வீட்டு போகணும்னு செய்யவே கூடாது. இப்படிலாம் சொல்லி பாருங்க. அப்புறம் என்ன செஞ்சாலும் அப்படி செய்வோமாம்மா, இப்படி செய்யலாமாம்மா, அவங்கள்ட்ட ஒரு ஐடியாவும் வராது, இருந்தாலும் நம்ம கேட்டுக்கணும். அப்படி செய்யலாமா, நீ சொல்கிற மாதிரி செய்யலாமா, இதெல்லாம் சொல்லி பாருங்க. இப்படி எல்லாம் பண்ணுங்க. இடைக்கிடைக்கு கமல் சொல்லுவார் இல்லையா, மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு. இதை மாதிரிலாம் செஞ்சு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்கள் உறவு இனிக்க ஆரம்பிச்சிடும்.